வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லக்கி ட்ரா ரிசல்ட், அதாவது குழுக்கள்ல செலக்ட் பண்ணுவாங்கன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன்ஸ்க்கு, அதுவும் 1ஆம் கிளாஸ் அண்ட் பாலவாட்டிக்காக இந்த வருஷம் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. பால்வாட்டிகா 1க்கும் சரி, பால்வாட்டிகா 3க்கும் போட்டிருக்காங்க. பால்வாட்டிகா 1 and 3க்கு நேராக ஸ்கூலில் போய் எல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி 1ஆம் வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போயிட்டு எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரே நாள் நாளைக்கு, அதாவது 19 ஏப்ரல் 19th ஏப்ரலுக்கு குலுக்கல் முறையில் எல்லாருக்கும், ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற 40-50 சீட்டு இல்லை 100 சீட்டோ 200 சீட்டோ அந்த செக்ஷன் பொறுத்து அதுக்கு டோட்டலாக 1000-2000 மேலே அப்ளிகேஷன்ஸ் போகும். அதுலேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கொடுக்காம அவங்க குலுக்கல் முறையில் செலக்ட் பண்ணி அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதான் லக்கி ட்ரா. அது எல்லாமே லக்கு தாங்க. நீங்கள் என்னவா இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் சரி, கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி, எங்கே வேலை பார்த்தாலும் உங்களுக்கு குலுக்கல் முறையில் தான் எடுத்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? யாருக்குமே அந்த மாதிரி ப்ரிவிலேஜ் கிடையாது, டைரெக்டாக உங்கள் பேரை அவங்க இன்க்ளூட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ நாளைக்கு ரிசல்ட்டு. ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் பூரா எலெக்ஷன் நடக்க போகுது, ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் கேந்திர வித்யாலயிலேருந்து எந்த நியூஸும் வரல. ஸோ இப்போ வரைக்கும் என்னன்னா நம்மளுக்கு நாளைக்கு தான் குலுக்கல் நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் கூட தெரியலன்னா நாளைக்கு தான் குலுக்கல் நடக்கும். 90% நாளைக்கு நடக்க போகுது. ஸோ அதனால அது எப்படி நம்ம பார்க்குறது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ரொம்ப பதட்டப்பட வேண்டாம். நம்ம ப்ராப்பராக எப்படி பார்க்குறதுன்னு நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்கள் செலக்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலில் எப்படி அப்ரோச் பண்ணணும் எல்லா டீட்டெயிலும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் லக்கி ட்ரா கண்டக்ட் பண்ணுறதுன்னா ஆன்லைனில் கேவி ஸ்கூலோட யூடியூப் சேனலில் பண்ணுவாங்க. அந்தந்த கேவி, எந்த கேவியில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ, ஓகேவா, அந்தந்த கேந்திரிய வித்யாலயாவில் நேரடியாக யூடியூப் சேனலில் காலையிலேருந்து நடக்கும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ரிசல்ட் அவங்க லக்கி ட்ரா, அவங்க ஆன்லைனில் லக்கி ட்ரா பண்ணுவாங்க. குழுக்கள்லாம் சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிறது இல்லை, ஆன்லைனில் அவங்க எல்லாமே போட்டுட்டு அதில் ஒரு லக்கி ட்ரா போடும்போது அதில் நம்பர்ஸ் வரும். அந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ யாருமே ஸ்கூலை விசிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நிறைய பேருக்கு ஸ்கூல்லேருந்து இமெயில் வரும், எஸ்எம்எஸ் வரும். ஸோ ஸ்கூலில் போய் விசிட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, டைம் தான் வேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஸ்கூலில் போய் நீங்கள் விசிட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆன்லைனில் அவ்வளோ இதாக இருந்ததுன்னா ஆன்லைனில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பட் அது ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டு இருக்கும். அது எப்படி பார்க்குறதுன்னா நேராக ஸ்கூலில் போயிட்டு ஸ்கூலோட லிங்க்ஸை நீங்கள் பார்க்கணும், இங்கே எந்த டிவிஷனில் இருக்குன்னு. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக அந்தந்த ரீஜனில் போயிட்டு எந்த ஸ்கூலோ அது ஸ்கூலோட வெப்சைட் போய் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இது ரொம்ப லாங் ப்ராசஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் சர்ச் பண்ணிக்கலாம். எந்த ஸ்கூல், கேவி அண்ணா நகரா, கேந்திரிய வித்யாலயா தஞ்சாவூரா, எந்த கேந்திரிய வித்யாலயா சர்ச் பண்ணிங்கன்னா அதாவது வெப்சைட் வந்துடும். அதில் போனீங்கன்னா அந்த யூடியூப் சேனலோட லிங்க் அங்கே வரும். ஓகேவா? இப்போ நான் இங்கே போனேன்னா அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் ஒரு சாம்பிளுக்கு போகிறேன். லிங்க் டு கேவிஎஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? இது ரீஜனல் ஆஃபீஸ் சென்னை. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூலும் லிஸ்ட் ஆகும். ஸோ சப்போஸ் நான் சிஎல்ஆர்ஐ ஸ்கூலில் நான் பார்க்கணுன்னா, ஓகேவா, நேராக அந்த ஸ்கூலோட வெப்சைட்டுக்கு போகிறேன் நான். ஓகேவா? அந்த ஸ்கூலோட வெப்சைட்டில் போனேன்னா இங்கே அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்கோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வியூ ஆல்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கமிட்டி மானிட்டரிங் ஆன்லைன் இதுன்னு போட்டிருக்கு. நோட்டீஸ் ரிகார்டிங் ஆன்லைன் லாட்ரி ஃபார் கிளாஸ் அட்மிஷன் லைன். ஸோ இதில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் லிங்க் கொடுத்துருக்காங்களான்னு. ஸோ யூஸ்வலாக யூடியூப் சேனல் நோட்டீஸ் அட்மிஷன் டேட் ஆஃப் ஆன்லைன் லாட்ரி மாற்றிட்டாங்க. ஓகே, 22/2 எதுக்கு கிளாஸ் 1. ஓகே, இதில் மாற்றிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் 2 ஸ்கூல் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்கூலு. இப்போ ஆவடிக்கு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, கமிட்டி போட்டிருக்காங்க. ஸோ இது ஆவடிக்கு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே டேட் மாற்றிட்டாங்க. ஓகேவா? கமிட்டி போட்டிருக்காங்க யார் யார் இருப்பாங்கன்ட்டு அந்த லாட்ரி சிஸ்டம்க்கு. இப்போ நம்ம கேவி ஆவடியில் போயிட்டு செக் பண்ணுறோம். நோட்டீஸ் பார்ப்போம். ஸோ நோ வேகன்சி, மெரிட் லிஸ்ட், வாக்இன் இன்டர்வியூ, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்ளிகேஷன், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், வாக்இன். ஸோ இதில் ஒன்றுமே அவங்க நியூஸ் போடல. ஸோ ஒரு சில ஸ்கூல் போடல.
பட் நார்மலாக பார்த்தா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ சப்போஸ் ஒரு ரேண்டமாக மதுரை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆன்லைன் இது வந்து 22ன்னு போட்டாங்க. ஸோ 22 எப்போ வருதுன்னா 22 வந்து மண்டேக்கு மாற்றிட்டாங்க, ஏன்னா 19th எலெக்ஷன்னால. ஸோ இது வந்து எந்த ஸ்கூலு? கேவி மதுரையில் போய் பார்ப்போம். எல்லாமே ஸ்லோவாக தான் இந்த வெப்சைட்லாம் ஒர்க் ஆகும். ஓகே, எல்லாம் கவர்மெண்ட் வெப்சைட்டு. ஸோ அட்மிஷன் டீட்டெயில்ஸ்னு போட்டிருக்காங்க. கிளாஸ் 1 to 10 do not use. ஸோ இதுலேயும் ஒன்றும் போடல, அவங்க இந்த டீட்டெயிலும் போடல. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பின்ன பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு எங்கேயுமே ஸ்க்ராலிங் நியூஸும் வரல. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நாளைக்கு ஒரு சில ஸ்கூலில் இருக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து கடைசியாக தாம்பரமும் பார்த்துக்கலாம், ஒரே ஒரு ஸ்கூலு. ஸோ லோட் ஆகுது. அது லோட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த கூகுளில் சர்ச் பண்ணி எந்த ஸ்கூலோ அதில் போனீங்கன்னா யூடியூப் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பான். அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இப்போ 19 22 நினைக்கிறேன். ஓகேவா? லக்கி ட்ரா நான் இங்கே போட்டுறேன். ஓகேவா? லக்கி ட்ரா டேட் வந்து இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது நான் போட்டுறேன். ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் எல்லாமே அதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டேட் 22 ஏப்ரல் மாற்றிட்டாங்க. அதுவும் 2லேருந்து 2 PM ஆன்வர்ட்ஸ்னு மாட்டாங்க. ஓகேவா? லக்கி ட்ரா. ஸோ இப்போ போயிட்டு நம்ம இன்னொரு ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தோம், அதையும் பார்த்துருவோம். என்னது அது இன்னும் ஓப்பன் ஆகல. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதையும் வந்து வரல எனக்கு தெரிஞ்சு, நோ வேக்கன்சின்னு இப்போ ஆன்லைன் பாலவாட்டிகா 3 ஃபார் டேட் 20. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 20. ஓகே, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து ஒவ்வொரு நாள் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து 20ஆம் தேதி போட்டிருக்காங்க. ஸோ 20, சில ஸ்கூல்ஸ் வந்து 20, அது மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு டைம் போட்டு வராங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து education.gov, இது வந்து நீங்கள் லாட்ரி ரிசல்ட் பார்க்கணுன்னா அடுத்த நாள் போய்ட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப குழப்பமான லிஸ்ட் தான். பட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த இது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாடு போய்க்கோங்க. ஓகேவா? அதில் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் கேவி HVF ஆவடி பார்க்கணுன்னா சர்ச் பண்ணுங்கள் இங்கே. ஸோ இது போன வருஷத்து ரிசல்ட்டு இந்த வருஷத்துக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது போட்டிருக்காங்க, போஸ்ட் ஷஃபல், ப்ரீ ஷஃபல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒவ்வொருக்கும் ஜென்ரல், ஓபிசி, SC ST, ஓகேவா, கேட்டகரி 1 2 3 எல்லாத்துக்குமே வந்து 2 ரிசல்ட் போட்டு குழப்பிருப்பாங்க. நிறைய பேருக்கு புரியாது அது. ஸோ ப்ரீ ஷஃபல்னால் முன்னாடியே அந்த லிஸ்ட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, குழுக்களுக்கு போடுற லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் போஸ்ட் ஷஃபல் வந்து அதான் லாட்ரி ரிசல்ட். ஸோ இந்த 2 ரிசல்ட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது போஸ்ட் ஷஃபல் தான். ஓகேவா? எங்கே போஸ்ட் ஷஃபல்னு போட்டிருக்கோம் அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தா போதும். இப்போ இல்லை, இது வந்து போன வருஷத்துது. இதை வந்து நீங்கள் 22 23ஆம் தேதி பார்த்தா உங்களுக்கு வந்து இங்கே அப்டேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து இதில். ஸோ சம் ஸ்கூல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் லிஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே டோட்டலாக போட்டுருவாங்க. இப்போ வந்து அதில் வந்து 150 வேக்கன்சி இருக்குது, ஆனால் 1000 அப்ளிகேஷன் வந்திருக்குன்னா எல்லாத்துக்குமே சேர்த்து 1லேருந்து 2லேருந்து செலெக்ஷன் லிஸ்ட்டும் ஒன்றா இருக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் நம்பரும் ஒன்றா இருக்கும். ஸோ அது நிறைய குழப்பங்கள் இருக்குது. அது வந்து தப்பாக பண்ணுறாங்க, அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி சில மெச்சூர்ட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லிஸ்ட்டு டோட்டல் அவைலபிள் சீட் இப்போ 140 சீட் இருக்குன்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ சீட்ஸ் இருக்கோ, 20 சீட்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து 20ன்னு போட்டு அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 அதுலேருந்து 20 சீட்லேருந்து வெயிட்டிங் லிஸ்ட் 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த 20ல் யாராச்சும் விட்டு போனால் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு மேலே வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எல்லா ரிசல்ட்டும் எதுக்கு பப்ளிஷ்ன்னு சொன்னால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஓப்பனாக இருக்கணும், எல்லா பேரையும் நாங்கள் குலுக்கியிருக்கோம் அப்படின்னு தெரியணும்னு சொல்லிட்டு தான் போட்டுடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரிசல்ட் வந்து நிறைய பேர் இந்த கேவி அப்ளிகேஷன் போட்ட சைட்டில் போய் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் சைட் எங்கே இருக்குது? ஓகேவா? இங்கே தான் இந்த அப்ளிகேஷன் போட்ட சைட்டில் வந்து லாகின் பண்ணி பார்த்தா தெரியுமான்னு கேட்குறாங்க. அது கிடையாது. ஸோ அங்கே வந்து போடவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த வெப்சைட்டில் பாருங்கள், இல்லைனா ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் வந்ததுன்னா டேரெக்டாக ஸ்கூலோட கான்டாக்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
நீங்கள் உங்களுக்கு லாட்ரி நம்பர் பப்ளிஷ் ஆயிருந்ததுன்னா இந்த ஸ்கூல் இப்போ கேவி வெலிங்டன் எடுத்துக்கோங்க, இல்லை கேவி உங்களுக்கு புரிகிற மாதிரி அண்ணா நகர்னு சொல்லிட்டுன்னா அண்ணா நகர் கான்டாக்ட் நம்பரே டேரெக்டாக இருக்குது. அவங்கள்ட்ட இப்போ அந்த லாட்ரி ரிசல்ட்டு உங்களுக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக கால் பண்ணி எல்லாருமே கால் பண்ணி கேளுங்க. ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, இது வந்து பிடிஎஃப் ஃபைலாகவே வந்துடும். நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்கூலோட வெப்சைட்டில் போயிட்டு, அதேமாரி நான் சொன்னல அந்தந்த ஸ்கூலோட வெப்சைட் இருக்குது. இப்போ கேவி இது வந்து திருப்பரங்குன்றம் கேவி இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த ஸ்கூலோட ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்படி இல்லைன்னா ரிசல்ட் வந்து ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அடுத்த நாள் இல்லை 2 நாள் கழிச்சு நீங்கள் நோட்டீஸ் போர்டு போய் பார்த்தா கூட அந்த நோட்டீஸ் போர்டில் உங்களுக்கு ரிசல்ட் ஒட்டியிருப்பாங்க. ஸோ எதாக இருந்தாலும் குயரிஸ் நான் சொன்ன மாதிரி ஹெல்ப் டெஸ்க்கு டேரெக்டாக கால் பண்ணி கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செப்பரேட்லி ஃபார் ஆல் கேட்டகரிஸ் நான் சொன்ன மாதிரி எல்லா கேட்டகரிஸ்க்கும் தனித்தனி லிஸ்ட்டு நான் இதில் இந்த வெப்சைட்டில் இங்கே காமிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்கும் தனித்தனியாக எஸ்சி இருக்கட்டும், எஸ்சி ஓபிசி கேட்டகரி 1 2 3 4 5 எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அது கேட்டகரி 1 to 5 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு, அதே மாதிரி ஒரு சில ஸ்கூலில் வந்து 6 ப்ரைவேட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி அதே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு கால் வரும். ஓகேவா, ஸோ ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வரும். அந்த கால் அட்டன் பண்ணுற அந்த டேட்டில் இந்த 1 வீக்கு நீங்கள் வந்து 1 வீக்கோ 2 வீக்கோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எந்த கால்ஸ் வந்தாலும் அட்டன் பண்ணுங்கள். இல்லைனா வந்த கால்ஸ் வந்து மிஸ் ஆகிருந்ததுன்னா திருப்பி கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா ஒரு சில டைம் என்ன ஆகும்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் பேர் இருந்தால் கூட நிறைய பேர் சேர்ந்துருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 வாரம் கழிச்சு கூட கால்ஸ் வரும். ஓகேவா, ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு கால்ஸ் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து திருப்பி கால் பண்ணி கேட்குறது தப்பு கிடையாது. அட்மிஷன்ஸ்க்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ட்ரூ காலரில் ஒருத்தர செக் பண்ணிவிட்டு எந்த இதுலேருந்து வந்திருக்குன்னு, ஸ்பேமாக இருந்ததுன்னா வேண்டாம், ஸ்கூலாக இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகேவா, ஸோ சில பேரண்ட்ஸ்க்கு அது மாதிரி வருது. ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் வந்து விசிட் ஸ்கூலில் வந்து கூப்பிடுவாங்க, இந்த டேட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டுக்கு போக முடியலன்னா முன்னாடியே நீங்கள் வந்து சொல்லிடணும். ஓகேவா, அந்த கால்லே நீங்கள் சொல்லிடணும், நாங்கள் வெளியூரில் இருக்கோம், வர முடியாது, நாங்கள் இந்த டேட்டுக்கு வரோம்னு சொல்லிடணும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா யாராச்சும் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய்ட்டு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுக்க சொல்லணும். நாங்கள் வர முடியாத சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் வந்து உங்களோட ஜெராக்ஸ் காப்பி டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் அனுப்பிட்டு ஸ்கூலில் போய்ட்டு ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு, நிறைய பேர் வெளியூர் போயிருப்பாங்க, ஆத்தரைசேஷன் லெட்டர் மாதிரி கொடுத்து இவங்க வராங்க, இவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் ஒரிஜினல்ஸ் அப்புறமா சப்மிட் பண்ணுறோன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, எதாக இருந்தாலும் ஸ்கூலில் நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டேட் டைம் சொல்லியிருப்பாங்க, அங்கே போகும்போது கண்டிப்பாக ஒரிஜினல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி எல்லா ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்டட், நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து கையெழுத்து போட்டுக்கணும். செல்ஃப் அட்டஸ்டட்னு போட்டுறேன், பேரண்ட்ஸ் வந்து கையெழுத்து போட்டுருக்கணும் அதில். ஓகேவா, ஜெராக்ஸ் காப்பியில் ஒரு கையெழுத்து போட்டுருக்கணும், அவ்வளோதான். ஸோ யூஸ்வலாக என்ன எடுத்துகிட்டு போகணும்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க, ஒரிஜினல் ஜெராக்ஸு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே இடபிள்யூஎஸ் எது அப்ளை பண்ணியிருக்கோம், எஸ்சி எஸ்டி ஓபிசி எது இருந்தாலும், அதேமாதிரி அட்ரஸ் ப்ரூஃபு, எனி கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைல்டு அண்ட் பேரண்ட்ஸ் நேமில் இருக்கணும். ஓகேவா, ஆர்டியில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கேஸ் புக் கேட்பாங்க, ரீசெண்ட் கேஸ் கன்சியூமர் புக்கு எடுத்துகிட்டு போங்க, அதோட காப்பி லேட்டஸ்ட்டாக ரீஃபில் பண்ணது. இல்லை நீங்கள் வந்து பேரண்ட்ஸோட சேவ் பண்ணியிருக்கீங்க, இன்லாஸோட ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா, இல்லை உங்கள் ஓனரோட கேஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு அஃபிடேவிட் எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா, அதே மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஐடி ப்ரூஃபு, சர்வீஸ் சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எல்லாமே சைனு சீலோடு இருக்கணும். ஓகேவா, ஒரிஜினல்ஸ் அங்கே சப்மிட் பண்ணணும். ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா, ஆர்டரும் கண்டிப்பாக இருக்கணும், அதில் ஆர்டர் நம்பர். அதேமாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் காப்பி கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. இது மாதிரி ஏதாச்சும் மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நான் வந்து இதை ஹைலைட் பண்ணிடுறேன். இது நிறைய தப்பு நடக்குதுங்க. ஓகேவா, இது ரெட்லேயே நான் போட்டுடுறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிடுது. மிஸ்ஸிங்னா அந்த டைமில் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடியாக இருக்க மாட்டேங்குது. ஓகேவா, ஸோ அதனால் அவங்க போகும்போது ஸ்கூலில் வந்து டேரெக்டாக அவங்க என்னென்னா நிறைய பேர் வந்துட்டு போகிறதுனால எவ்வளோ பேரை ரிஜெக்ட் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா எவ்வளோ பேர் திருப்பி வராங்க, எவ்வளோ பேர் அப்படியே போகிறாங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்த்துட்டேன், சிம்பிளாக ஒரு வந்து 90% கேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அவங்கள்ட்ட இருக்காது. ஓகேவா, ஸோ அவங்க வந்து பிசி எம்பிசி அவங்க சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருப்பாங்க, அதுக்குன்னே வந்து நீங்கள் இல்லைங்க அப்ளிகேஷன் போட முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்ப பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து சொல்லுங்கள், எனக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்க முடியும், நான் இ சேவையில் இல்லை, உங்களுக்கு கால் வரும்போதே நீங்கள் இ சேவையில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரெசிப்ட் எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா, எலெக்ஷன் டைமில் லேட் ஆகும்லாம் சொல்லுங்கள் நீங்கள்.
ஓகேவா? இல்லைன்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. எந்த டாக்குமெண்ட் இல்லையோ அதுக்கு ஒரு லெட்டரே எழுதிட்டு போயிட்டு டு த பிரின்சிபல்னு ஒரு லெட்டர் எழுதிட்டு போயிட்டு பெறுவதல் பிரின்சிபல்னு போட்டு இது மாதிரி இந்த டாக்குமெண்ட் என்கிட்ட இல்லை இருக்குது, நான் அந்த கேட்டகரியில் தான் இருக்கேன், ஸோ அந்த டாக்குமெண்ட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இல்லை அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து 10-15 நாளில் வாங்கி கொடுத்துருன்னு எழுதி கொடுத்துட்டு வரணும். ஓகேவா? அப்போ தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூலில் வந்து ஒன்றும் வந்து பயப்படவோ பதற வேண்டாம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஓகேவா? ஸ்ட்ராங்காக இருங்க, போல்டாக வந்து பேசணும். ஓகேவா? ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் எது கேட்டாலும் என்கிட்ட இருக்குங்க இல்லைங்கன்னு நல்லா பேசணும். ஓகேவா? வளவலன்னு கொலகொலன்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஓகேவா? அவங்க கேட்டாங்கன்னா உங்களால் டாக்குமெண்ட் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக ஆமாம் எங்களால் கொடுக்க முடியும், எங்கள் இதை ஹோல்ட் பண்ணி வைங்க, நாங்கள் லெட்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போல்டாக பேசுங்க அங்கே. ஓகேவா? இல்லை பிரின்சிபலை பார்க்கணுன்னு சொல்லுங்கள், எது வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அதனால் அவங்க சொல்கிறது அப்படியே கேட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டாக்குமெண்ட் இன்றைக்கி இல்லை நாளைக்கு கொடுக்க முடியும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? ஸோ அதான் நான் இந்த வெப்சைட் எல்லாமே சொல்லிட்டேன் எப்படி பார்க்கணுன்னு. பதட்டம்னா நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு ஓடி போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எந்த டேட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட் சொல்லியிருக்காங்க. 20 சொல்லியிருக்காங்க, சில ஸ்கூலு 22 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் ஹெல்ப் டெஸ்க்னு இந்த நம்பர் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். டேரெக்டாக இதில் போயிட்டு ஹெல்ப் டெஸ்க் நம்பர் பார்த்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு எப்போ ரிசல்ட் சொல்கிறாங்க பாருங்கள். இல்லைனா டேரெக்டாக வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க. இல்லை ஸ்கூலில் போனால் கூட வெளியிலே நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க, இந்த டேட்டில் தான் குழுக்கள் நடக்க போகுதுன்னு. அந்த டைமை நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து ஸ்கூலில் நோட்டீஸ் போர்டில் பாருங்கள், இல்லைனா இது பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த லாட்ரி சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.